அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறி பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக கூறி 26 நாடுகளுக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளனர். அடுத்தடுத்து ட்ரம்ப் கூறியுள்ள வார்த்தைகள்தான் மேலும் 6 நாடுகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இந்த பட்டியலில் இருக்கும் நாடுகள் என்னென்ன பார்க்கலாம். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை அதி உயர் பாதுகாப்பு கொண்ட வளாகம். இங்கு நவீன பாதுகாப்பு அம்சங்களுடன் துப்பாக்கி ஏந்திய போலீசார் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சமீபத்தில் வெள்ளை மாளிகை அருகே மர்ம நபர் ஒருவர் திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தினார். இந்த துப்பாக்கிச் சூட்டில் தேசிய காவல்படை வீரர்கள் 2 பேர் பலத்த காயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர் என்பது தெரியவந்தது. இச்சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்த அதிபர் ட்ரம்ப் ஆப்கானிஸ்தானியர்களுக்கான விசா வழங்கும் நடைமுறைகளை காலவரையின்றி நிறுத்தி வைப்பதாக அறிவித்தார். அதே சமயம் அமெரிக்காவுக்குள் நுழைந்து பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக கூறி சாட், காங்கோ குடியரசு, ஈக்வட்டோரியல் கினியா, எரித்ரியா, ஹைட்டி, ஈரான், லிபியா, சோமாலியா உள்ளிட்ட 19 நாடுகளுக்கு தடை விதித்திருந்தார். இந்த நிலையில் மீண்டும் 7 நாடுகளுக்கு தடை விதித்து அதிர்ச்சி கொடுத்துள்ளார். குறிப்பாக சிரியா, புர்கினா பாசோ, மாலி, நைஜர், தெற்கு சூடான், சியாரா லியோன் உள்ளிட்ட 7 நாடுகள் இதில் அடங்கும். இந்த 7 நாடுகளும் அமெரிக்காவில் நுழைய தடை விதிக்கும் பிரகடனத்தில் நேற்று ட்ரம்ப் கையெழுத்திட்டார். தற்போது வரை 26 நாடுகளுக்கு தடை விதித்துள்ள ட்ரம்ப் இந்த பட்டியலை மேலும் 6 நாடுகளுக்கு விரிவுபடுத்த உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.